ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷூஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தேனியிலே ஃபேமஸான வீரப்பையனார் கோயிலுக்கு தான் நேற்று போயிருந்தோம். இந்த கோயில் வந்துட்டு 300 ஆண்டுகள் பழமையானது. நல்ல இயற்கை காட்சிக்கு நடுவில் கோயில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்கும். ரெண்டு பக்கமுமே தோப்பு, தென்னந்தோப்பு மாந்தோப்புன்னு சொல்லிட்டு போகிற வழியெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக எங்கே பார்த்தாலுமே பசுமையாக தான் இருக்கும். வீரப்பையனார் கோயிலில் சித்திரை 1ஆம் தேதி தான் திருவிழா. எப்பயுமே அப்போ தான் கோயிலுக்கு போவோம். நேற்று வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிடா வெட்டியிருந்தாங்க. எங்களெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து போயிருந்தோம். திருவிழா கூட்டத்தில் கோயிலை பார்த்துட்டு இப்போ போய் பார்க்கும்போது பொசுக்குன்னு போச்சு. என்னடா அந்த கோயில் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லா கோயில் மாதிரியும் இங்கே தான் காவல் தெய்வம் கருப்பசாமி தான் இருக்கார். காவல் தெய்வத்தை வணங்கிட்டு தான் கோயிலுக்கு உள்ளே போகணும். அங்கங்கே கொஞ்சம் கோயில் திருப்பணியும் நடந்துட்டு தான் இருக்குது. ஏதோ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம என்ன நினச்சி விளக்கேற்றி வச்சாலும் அது அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு கோயில் பூசாரி சொன்னாங்க. இது கோயிலோட நுழைவாயில். வீரப்பையனாரோட கோயில் நுழைவாயில் இதுதான். வீரப்பையனார் வந்து சுயம்பு வடிவானவர். எத்தனையோ தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இந்த கோயிலுக்கும் மேற்கூரை இல்லை அப்படிங்கிறதே நேற்று தான் தெரியும். ஏன்னா சித்திரை 1ஆம் தேதி திருவிழாவப்போ கோயில் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி இருப்பாங்களா, அந்த மேற்கூரை இல்லாத விஷயம் எனக்கு அப்போ தெரியல. நேற்று தான் எங்களுக்கு தெரியும் இந்த கோயிலில் மேற்கூரை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுயம்பு வடிவான வீரப்ப ஐயனாரை பார்க்கும்போது சதுரகிரியில் இருக்கிற சுந்தர மகாலிங்கம் தான் ஞாபகத்துக்கு வராரு. அவரும் சுயம்பு வடிவு, இவரும் சுயம்பு வடிவு. எனக்கு அப்படியே அதுதான் தோணுச்சு. இயற்கையான சூழலில் ஒரு நாள் பொழுது போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. கோயிலை சுற்றி எங்கே பார்த்தாலுமே பச்சை பசிர்னு மரமெல்லாம் பெரிய பெரிய மரம், ஒரு ஆறும் ஓடிட்டுருக்கு. நிறைய தண்ணி வரும்போது இங்கெல்லாம் வந்து குளிப்பாங்க. என்னை பார்த்து எதுக்கு கோக்கற? வீரப்பையனார் கோயிலில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கு மேலே இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சேவும் இங்கே எடுத்த எல்லா படமுமே பயங்கர ஹிட்டு. ரஜினி முருகன் படத்தில் வர அந்த பஞ்சாயத்து சீன் இந்த இடத்துல எடுத்தது தான். அது மட்டும் இல்லை, ஜிகிரு ஜிகிரு பாட்டுமே இந்த இடத்துல தான் எடுத்திருக்கிறாங்க. ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா விருமன் படம், பொதுவாக என் மனசு தங்கம், அது இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. 80s 90s அப்படின்னு வரும்போது என் ஆசை ராசாவே, கும்மி பாட்டு, கருத்தம்மா, எட்டுப்பட்டி ராசா, அந்த படமெல்லாம் இங்கே தான் எடுத்திருக்கிறாங்க. இதே தேனிக்குள்ளே தான் இருக்கிறோம், இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறோம். இந்த கோயிலை இவ்வளோ கூட்டம் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பார்க்குறேன். இப்போ வந்து கோயில் பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக தெரியுது. அந்த கூட்டத்தோடு வரும்போது தள்ளுமுள்ளோட கோயிலை அந்தளவுக்கு நம்மளால் பார்க்கவும் முடியல. சாமி தரிசனமும் நம்மளுக்கு அந்தளவுக்கு கிடைக்காது. இன்றைக்கி ரொம்ப திருப்தி எங்களுக்கு. அந்த மூலிகை தண்ணியில் போகும்போது அது நம்ம நோயாக இருந்தாலும் அந்த தண்ணியை குடித்தோம்னா அந்த நோய் அவ்வளோ. இங்கே முருகனுக்கு தனி சன்னதி இருக்குது. முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முருகனோட 6 படை வீடுமே தத்ரூபமாக அழகான சிலையாக உள்ளேயே வச்சிருக்கிறாங்க. இங்கே இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஸ்லாமிய சமாதி இருக்குது. இது என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் கோயில் வளாகத்தில் தான் இது இருக்குது. இங்கே நாக்கு செவந்ததை கம்மிங்க. ஐயோ, செவந்திருக்குப்பா. அண்ணன் நிறைய பாசம் வச்சிருக்காரு. யாருக்கடி? உங்க அண்ணனுக்கு. எதுக்கு? யார் யார் மேல பாசம் அதிகமா வச்சிருக்கிறது? அண்ணன் மேல நீங்க அதிகமா வச்சிருக்கீங்க. இல்ல என்ன சுண்ணாம்பு பிரச்சனை நம்மளுக்கு எப்ப பார்த்தாலும். ராஜிகாவுக்கு எப்பயுமே நல்லா பிடிக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.